ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி பிளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து மோனாக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு, அப்புறமா வேறு என்னென்ன டெஸ்ட் இருக்குதோ எல்லா சுகர் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டாக என்னென்னோ இருக்குது. அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து இப்போது வந்து எடுத்தாகணுமா. ஃப்ரெண்ட்ஸ், பிளட் டெஸ்ட் எப்படி போச்சு, மோனோட ஹெல்த் கண்டிஷனு, ஃபியூ கிளாரிஃபிகேஷன்ஸு எல்லாமே வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரேக் ஆகுது ஆண்டி. என்னது? போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் எல்லாரும் போலாம். ஐயோ, பிரேக் ஆகுது, ஸ்ட்ரக் ஆகுது. இப்பதான் ஆண்டி சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். இறங்கிட்டு பண்ணுங்க. ஓகே ஆண்டி. சுத்தமா ஒண்ணுமே தெரியல. ஹாய் ஆண்டி. என்னது ஆண்டி? நல்லா இருக்கேன் ஆண்டி. பிரேக் ஆகுது நெட்வொர்க் இல்லாம. ஆமா, பார்த்து போங்க. சரி. ஹாய் மோனி. ஹாய். ஹலோ. ஹாய். சரி ஆண்டி, பிரேக் ஆகுது. பை. பிரேக் ஆகுது. பை. அதான் கத்த சவுண்டு சுத்தமாக பிரேக் ஆகுது ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மூணார் அங்கே கிளம்பி போயிருக்காங்க. அதனால வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்க. இன்னும் மூணாருக்கே போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க. மூணார் போகிறதுக்கு இன்னும் ஃபஸ்ட்டாங்க நம்ம கர்நாடகாவில் எனக்கு தெரிஞ்சு 6:30 தான் எனக்கு எடுத்துருப்பாங்க அவங்க கிளம்பிப்பா. ஒரு நைட்டு ஃபுல்லாக போனோம். நம்ம கர்நாடகாவில் தாண்டி தான் போனோம். அவங்க எந்த ரூட்டில் போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் மூணாருக்கெல்லாம் இந்த பக்கம் தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா தாண்டி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பத்திரமா போயிட்டு வரட்டும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். கொசுக்கு ரக்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வந்து அதுக்கு சுகர் இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயம் கொடுத்துன்னு இருந்தேன். ஏய், சாக்லேட் சாப்பிட்டா சுகர் வரும், அது சாப்பிட்டா நேத்து ஏதோ வந்துச்சு, எலி மாதிரி வந்துச்சு பக்கத்துல. நான் வந்து ஏதோ சரி ஓகே, வாய் ஒரு மாதிரி இருக்குது, ஸ்வீட் எதுனா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டு வாயில போட்டு மன்னிச்சு சாப்பிட்டு இருந்தேன். டக்குன்னு தூரமா உட்காந்துச்சு, பா அப்படின்ச்சு. சைலண்டா உட்காரு, நாளைக்கு உனக்கு டெஸ்ட்டுன்னு. ஓகேன்னுச்சு. டொக்குனு எலி மாதிரி வந்துட்டு இப்படி பிடிக்கிறதாமா புச்சுக்குன்னு. நான் அப்போட சொல்றேன், அந்த வார்னிங் சொல்லுவாங்களே, சுகர்னு அப்படியே குத்துச்சு கையில. இன்னைக்கு வந்து கொசுக்கு வந்து நல்லா இது கெச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு, எல்லாத்துலயும் நார்மல் தப்பிச்சிச்சு கொசு. நல்லது. அதுக்குன்னு சொல்லிட்டு இனிமே நீ சாப்பிட்டா கூட வாய்ப்புகள் இருக்குமா? நான் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்வீட், அந்த கிரேவிங்ஸ்க்காக. வேற எல்லாம் ஓகேவா? பிளட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு இதுல பாயிண்ட் ஏதோ ஒரு சின்ன இது அவ்வளவுதான். ஓகே. சுகர் வேற என்ன செக் பண்ணாங்க?
சுகர் கம்ப்ளீட் பிளட் பிளட் டெஸ்ட் ஃபுல்லா பண்ணிக்கிறாங்க. தைராய்டு நார்மல், ம் சுகர் நார்மல், ம் பிளட் ஸ்லைட்டா 1.2 பாயிண்ட் தான் கம்மி. ம் பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி. சந்தோஷம். எல்லாமே நல்ல நல்ல இதுவாக நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பயந்து இருந்தோம். யார் நீங்க? எனக்கு பயம் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஆனாலும் ஒரு பயம் லைட்டா. எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ம் அவங்க மூணார் டிராவல்ல இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க. ம் எடுக்க மாட்டாங்க. டாடி ஆமா, இது பிளட் ரிப்போர்ட் வந்துச்சு. நோ சுகர், நோ சுகர், நோ சுகர், நோ தைராய்டு, நோ சுகர். பிளட் மட்டும் லைட்டா கம்மியா இருக்குது, அது ஒண்ணும் இல்ல. சரி ஓகே ஓகே. சரி ஓகே ஓகே. சரி சரி டாடி, ஓகே ஓகே. அவ்வளவுதான். சரி சரி ஓகே. நான் இப்பதான் பார்த்தேன் போனு. சரி ஓகேப்பா. பை 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 பை. ஃபுல் குஷி, ஜாலி ஆயிட்டாரு. இப்போ ஃபுல் பார்ட்டி மோட்ல தான் இருப்பாரு. அவருக்கு எப்போ போறாங்க எப்போ சுகர் வராங்க? டெஸ்ட் வந்து டென்ஷனா இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா அவருக்கு சுகரு, அதுதான் பயமா இருந்திருக்கும். எங்க எப்போ போறாங்க எப்போ வராங்க? இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ரிட்டர்ன் நினைக்கிறேன். சூப்பர், என்ஜாய் பண்றாங்க. இல்ல சாட்டர்டேவே ரிட்டர்ன், 3 days தான். ஆனா அவங்கள மாதிரி எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். அதுவும் பஸ் கஷ்டம். ஏய் பஸ் இல்ல, வேன். அர்பேனியா வேன்ல போறாங்க. ஆனா அத்தனை பேர் போறாங்கல்ல. 13 மெம்பர்ஸ் சீட். அது எத்தனை பேர் போறாங்க? 13 மெம்பர்ஸா? எத்தனை பேரு? தஷ்னா அங்கிள் ஃபேமிலி 4, ஜான் அங்கிள் ஃபேமிலி 4, 8, நீங்க 3, நம்ம 3, 9, 10, 13, அண்ணா அண்ணி பாப்பா 14, 15, 14 பேர் போறாங்க. டிரைவர் 17 பேர் போறாங்க. இல்ல டீ போனாங்களா? யார் கம்ப்ளீட்டா போய்க்கறாங்கன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேர் போய்க்கறாங்க. பாப்போம், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல என்ஜாய் பண்ணிட்டு வர போறாங்க. ஐயோ லூசு, தண்ணிக்கு மேல நெய் ஊத்துனாரு இவரு. மாவை தள்ளி வைங்கோ. போயிட்டு வந்து ஹாஸ்பிடலுக்காக எல்லாம் ஓகேவா? தப்பியா? சுகர்ல இருந்து தப்பியா? ஐயோ மம்மி, ஏய் தோசைக்கல்ல வீண் பண்ணாதீங்க, பச்சிச்சு போங்க. இருங்க, அது கொஞ்சம் நீ போட்ட நல்லா வந்துச்சு, நான் போட்டா வரல. நல்லவங்க கேக் தான் வரும் தோசை. நான் நல்லா போடுவேன் தோசை. கல்லு ப்ராப்ளம் இது, கல்லு ப்ராப்ளம். அப்ப அது என்ன 2 தோசை? ஆனாலும் நீ வந்து தோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷனு. நேத்தோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ நேற்று வந்து மோனாக்காக ஒரு சில்க் சாரீ வந்து நான் வாங்கி கொடுத்துருப்பேன் மைசூரில். ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து நேற்று பார்த்துருப்பீங்க நிறைய பேர். பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு, இது கேஎஸ்ஐசி இது இல்லை, இது வந்து பியூர் சில்க் இல்லை, இது மைசூர் இல்லை வந்து லோக்கலில், நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அப்படி இப்படி 1000 ரூபாய் சாரீ அப்படின்னால நிறைய பேர் சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் உங்கள் ஸ்டோருக்கு போன ஸ்டோர் பேர் வந்து பாட்ஷா. ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் பக்கத்துலேயே இருக்கும் அந்த இது. ஸோ அந்த ஸ்டோரில் போய் தான் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் அதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி அப்புறமா தான் நாங்கள் போனோம். கரெக்டாக அந்த சர்க்கிள் ஒன்று வரும், அது மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்கும். அது ஆப்போசிட்டில் தான் அந்த ஸ்டோர் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக நேற்று எடிட் பண்ணும் போதோ கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேசி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சில்க் பற்றி எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும், இதுதான் பியூர் சில்க்கு, அப்புறமா சில்க் மார்க்கு, அதெல்லாம் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த கிளிப்பிங்கை நான் இப்போ போடுறேன். ப்ளஸ்ஸு அந்த சாரியும் நாங்கள் காட்டுறோம். அது வந்து ஒரிஜினல் சில்க் தான் அது. ஸோ எங்கேயும் நாங்கள் ஏமாறல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நாங்கள் அந்த கிளிப்பிங் காட்டுறோம், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. Basically, when you want to buy a Mysore silk saree, 2 things you have to keep in mind. The first thing is, make sure that every saree has a silk mark like this.
every saree should have a silk mark. Without the silk mark, make sure you don't buy it. It has to have a number. It has a number, a unique number. It has to have that. Okay. And after that, if you think that the shopkeeper is cheating you or something like that, you tell them to cut a small piece from here. Okay. Why I'm telling you this is Mysore is a huge place, right? KSIC is one place where you get very good silk sarees, but they don't have stock. And then in the market, everywhere it's flooded with all synthetic sarees. People tell it's pure silk and sell it. And especially these taxi drivers, auto drivers, guides, all these people, what they do is they will take you to a place where they get commission. Yes, yes. To avoid all that, you should do your research and then come to shops, and then it will be helpful for all the customers. Yeah. So like I said, this is a small piece which I've cut from here. Now I'm going to burn this to you, right? So what happens is when you burn this, it'll smell and burn exactly like your hair. Now you smell this, it'll smell like your hair. Protein burning. Yeah, okay. And then there is no plastic. Everything turns into complete ashes. So these two things if you do, you will be sure that you're buying a 100% pure silk saree. Okay, nice. So just make sure that any of your people who are watching your your blogs or whatever, convey to them that when you're buying a silk saree, make sure that this is there. And then even after that, if you think that the shopkeeper is cheating you, make them burn this. And if at all it burns like your hair and smells like protein burning or keratin burning, and it turns into complete ashes, then it is 100% pure. 100% sure. Super sir. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வாங்கின சாரீ. இதில் வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்ம மைசூர் சில்க்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பியோர் சில்க் சாரி 8,980, 1000 ரூபாய் சொல்லி அதில் ₹1 கூட கம்மி பண்ணல அவரு. 1000 கமெண்ட்ஸ்ல சொன்னா கூட இல்ல நீங்க வாங்கின லோக்கல் தான். அப்புறம் இது வந்து பியோர் சில்க் மார்க், கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பியோர் சில்க் மார்க். இதெல்லாம் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் நாங்கள். ஸோ இது பியோர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது வந்து பியோர் சில்க் மைசூர் சில்க் சாரி தான். இவர் என்னன்னா, நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எங்கள் பாட்டி எனக்கு சாரீ கொடுத்துட்டு வாங்கி போயிட்டாங்க திரும்ப அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து மனசு வேதனை ஆயிடுச்சு. வா நான் வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் இதை வாங்கி கொடுத்தது தான் இந்த சாரீ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வேளையா டே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்னோடய ப்ளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு எல்லாமே வந்து ரிசல்ட் வந்துருச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. பை காட்ஸ் கிரேஸ் சுகர் எதுவும் இல்லை. அப்புறம் வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட போயிருந்தோம். ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே ஓகே, நல்லா பேபி க்ரோத்தும் நல்லா இருக்குது, வெயிட்டும் நல்லா இருக்குது. என்னை மட்டும் வெயிட் கொஞ்சம் மெதுவாக போட சொன்னாங்க. வெயிட் ஏறி இருக்கேன். ஆக்சுவலாக வந்து மந்த்லி 2 kgs கம்பல்சரி ஏறணும் அப்படின்னு வந்து போன மந்த்து சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 4 kgயாக ஏறிட்டேன். அது எப்படி ஏறிச்சுன்னே எனக்கு தெரியல. நிறைய கீ ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டதுனால டக்குன்னு 4 kg அது கெயின் ஆகிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவீங்க தைராய்டு இருக்கும் செக் பண்ணுங்கன்ட்டுன்னு. தைராய்டும் எதுவுமே இல்லை. நான் சாப்பிட்றது வந்து நிறையா கீ வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் கீ அப்புறம் எக்கு வந்து டெய்லி 2 சாப்பிட்டதுனால நல்லா வெயிட் வந்து 4 kg கெயின் ஆகிடுச்சு. ஸோ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படியும் வந்து 4-4ஆலாம் ஏறாத, 2-2ஆக ஏறு, 1.52 அப்படி ஏறு, கண்ட்ரோலில் வச்சுக்கோ. ஏன்னா ரொம்பவும் வெயிட் கெயின் பண்ணிட்டா டெலிவரி டைமில் வந்து கஷ்டமாயிடும். அதனால 2-2ஆக கெயின் ஆகு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அப்போது நெக்ஸ்ட் மந்த்து வந்து வேக்சினேஷனுக்காக சொல்லியிருக்காங்க வர சொல்லி. அந்த டைம் வந்து ஒரு 1 kg மட்டும் கெயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மைண்ட் கேல்குலேஷன் அப்போ வந்து கரெக்டாகிடும்ல, 2 அப்படின்ற மாதிரி கரெக்டாகிடும். மற்றபடி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நானும் கேட்டேன், கீழே உட்காந்து எழுஞ்சிக்கிட்டுமா இப்போ அப்படின்ட்டுன்னு. போன வாட்டி ஆக்சுவல் ப்ராப்ளம் நான் எதுவுமே இது டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. என்ன அப்படின்னா, அந்த ப்ளசண்ட்டாக சொல்லுவோம்ல, அது வந்து கொஞ்சம் எனக்கு கீழே இருந்துச்சு. அதனால டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 5 months வரைக்கும் வந்து வெயிட் பண்ணு, கீழே வெயிட்டு தூக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ரெஸ்ட்டில் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஸ்கேனில் வந்துட்டு அந்த ப்ளசண்ட்டாக கொஞ்சம் மேலே இருக்குது, ஆன்டீரியர் இதுக்கு போயிடுச்சு. ஸோ டாக்டர்கிட்ட கேட்டேன், இப்போ கீழே உட்காந்து எழுந்திரிக்கலாமான்ட்டுன்னு. டாக்டர் சொன்னாங்க, மெதுவாக உட்காந்து மெதுவாக எழுந்திரிச்சிட்டு, எப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கீழெல்லாம் உட்காரக்கூடாது, அது இன்னும் நீ பண்ணாத, நான் சொல்கிறேன் எப்போ என்னென்ன பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்துட்டு மெதுவாக உட்காந்து மெதுவாக எழுந்துக்கோ. அப்பப்போ சும்மா ஒரு 5-10 minutes கீழே உட்காரியா,
அதுக்கப்புறம் மெதுவாக ஏஞ்சிக்கோ போதும், அதுக்கு மேலே எதுவும் பண்ணாத அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மற்றபடி மெடிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அந்த அனோமாலி ஸ்கேன் வந்து எல்லா மதர்ஸ்க்குமே அதோட ஃபீலிங் இருக்கும், அனோமாலி ஸ்கேன். இன்னொன்று என்னென்னா 2 நாள் ஆயிடுச்சு அந்த ஸ்கேன் முடியறதுக்கு. ஸோ வந்து வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருந்தோம். என்னடா இது அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருந்தோம். 3ஆவது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய ரிசல்ட்டு ப்ளட்டு மீன் சுகர் டெஸ்ட்டு, அதுவும் ஒரு டென்ஷன் இருந்துச்சு. சுகர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எல்லாமே காட்ஸ் கிரேஸ், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே சேர்ந்து பேபிக்கும் சரி எனக்கும் சரி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். என் பேபியை எப்பயுமே வந்துட்டு உங்கள் ப்ரேயர்ஸில் வைங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க நான் உங்களுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க, நேரில் பார்க்குறவங்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்கள் ப்ரேயர்ஸ்னால தான் எனக்கு இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு நான் வந்து கண்டிப்பாக அது நம்புகிறேன்றதில் அதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.